வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உயிரே போனாலும் பாஜகவின் பாசிச நடவடிக்கைக்கு அடிபணிய மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதி. ஒட்டுமொத்த இந்தியாவையும் அணிதிரட்டி போராட்டம் நடத்துவோம் என்றும் திமுக பொதுக்கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் சூளுரை. நாம் எந்த காலத்தை கொண்டும் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் சிதைக்கலாம், நசுக்கலாம் என்ற சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்கிறது மத்திய அரசு. மாநில அரசை கலந்து ஆலோசிக்காமல் எதேச்சதிகாரமாக முடிவெடுப்பதாகவும் முதலமைச்சர் விலாசல். எத்தகைய மிரட்டல் விடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை மதவாதத்தை புகுத்தும் காவிக் கொள்கை என்றும் காட்டம். என்பது கல்விக் கொள்கை அல்ல, அது காவிக் கொள்கை. அது இந்தியாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட கல்விக் கொள்கை அல்ல, இந்தியை வளர்க்க கொண்டு வரப்பட்ட. அநாகரிகத்தின் அடையாளமான பாஜக ஜனநாயகம், நாகரிகம் பற்றியெல்லாம் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். எது நாகரிகம் என்பது குறித்து மத்திய அரசுக்கு நீண்ட நெடிய பட்டியலை கூறி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான். கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சுட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யாரு பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். ஹிந்திக்கு பதில் இந்தியாவை வளர்க்க பாருங்கள். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். வளர்க்க பாருங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவழிச்சாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது. தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியில் வளைந்த முதுகோடு அடகு வைத்த ஆட்சி தமிழகத்தில் நடந்தது. திருவள்ளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக ஆட்சியை விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்தி திணிப்பை முதலில் கொண்டு வந்த காங்கிரசுடன் கைகோர்த்தது திமுக. டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பொம்மை ஆட்சி நடத்தும் மு.க.ஸ்டாலின் மக்களை பொறுத்தவரை வெறும் விளம்பர மாடல் தான் என்று எடப்பாடி பழனிசாமி விலாசல். அப்படி என்ன ஆட்சி செய்து கிழித்து விட்டீர்கள் என்றும் மேடையில் வீரவசனம் பேசுகிறீர்கள் என்றும் கடும் தாக்கு. இந்தி எதிர்ப்பு நாடகமாடும் திமுகவிற்கு அதிமுக பற்றி பேச எல்லளவாவது தகுதி இருக்கிறதா? நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க தெம்பு, திராணி இருக்கிறதா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி சவால். மும்மொழி கொள்கையை அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காட்டம். ஒருமொழி கொள்கையை கூட முழுமையாக நிறைவேற்ற முடியாதவர்கள் நம் மீது மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறார்கள் என்றும் விமர்சனம். எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்க. சிந்திக்கிற நபர்கள் நம்ம எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் ரெண்டாவது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்க? என்னங்க பேசுறேன்?
அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் மகன் இந்திய குடிமகனா அமெரிக்க குடிமகனா என்று அண்ணாமலை கேள்வி. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கண்ணாடியை பார்த்து பேசுகிறாரா என்றும் விமர்சனம். ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்துல இறங்கணுன்னே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர். ஆனா தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. ஒரு அமைச்சர் பெரியார் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலாவின் பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம். பெரியார் எங்கள் தந்தை என்றும் டெல்லியில் பேட்டி. மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைப்பதற்கு கூட பெரியார் வலுவானராக இன்றும் இருக்கிறார் என்று தவேக தலைவர் விஜய் பதிவு. பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று கூறியதற்காக நிஜமாகவே நிதியமைச்சர் நிர்மலாவுக்கு வருத்தமா என்றும் கேள்வி. இறுதிக்கட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் குறித்து இன்று அறிவிக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் 2025-2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில் நாளை தாக்கல். மகளிர் உரிமை தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறலாம் என எதிர்பார்ப்பு. தமிழக பட்ஜெட்டை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சென்னையில் 100 இடங்களில் LED திரை அமைத்து நேரடி ஒளிபரப்பு. சென்னை மாநகராட்சி ஏற்பாடு. தனக்கு எதிராக திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் EPS மனு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசும் பேச்சுக்கள் அவதூறாகாது என்றும் முறையீடு. திருமணம் முடிந்ததும் உடனே குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஆனால் கம்மியாக பெற்றுக் கொள்ளுங்கள். தொகுதி மறுசீரமைப்பை மேற்கோள் காட்டி மணமக்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை. உடனே குழந்தை பெற்றுக்கோங்க, நிறைய பெற்றுக்காதீங்க. இப்போ அதுலேயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமாக இருக்கு, அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்போ நம்ம தண்டிக்கப்படுறோம். தமிழ்நாட்டில் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை. 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிப்பு. பார்க்கிங் இடம் இருந்தால் மட்டுமே கார் வாங்க முடியும். சென்னையில் விரைவில் வருகிறது புதிய சட்டம். கோவையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்ல திருமண நிகழ்ச்சிக்காக அனுமதியின்றி அலங்கார வளைவுகள் வைக்கப்பட்ட விவகாரம். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார். நீலகிரி முதுமலை வனப்பகுதியில் காட்டு யானையை இடையூறு செய்த சுற்றுலா பயணிகள். யானையை வீடியோ எடுக்கும் போது ஆக்ரோஷமாக தாக்க முயன்றதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் +1 மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட பள்ளியில் வரையப்பட்டிருந்த சாதி அடையாளங்களை ஆட்சியர் முன்னிலையில் அழித்து உறுதிமொழி ஏற்ற மாணவர்கள்.
ஹோலி பண்டிகைக்காக திருப்பூரில் இருந்து 2வது நாளாக சொந்த ஊர் புறப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள். ஏராளமானோர் திரண்டதால் ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா நாளை தொடங்குவதன் எதிரொலி. விழா ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக நெடுந்தீவு பிரதேச செயலாளர் நிவேதிகா கேதீசன் தலைமையிலான குழு கச்சத்தீவு பயணம். சிறுவர் சிறுமிகள் ஆபாசமாக இருப்பது போன்ற காட்சிகள் உள்ள பேட் கேர்ள் பட டீசரை நீக்க கோரிய வழக்கு. பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு கால அவகாசம் கோரியதால் விசாரணையை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சுட்டெரித்த கோடை வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. மாசி மகத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற தீர்த்தவாரி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் மாசி மகத்தை முன்னிட்டு குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் அவதி. கிருஷ்ணகிரி அருகே மாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். தலையில் பூங்கரகத்துடன் பக்தர்கள் மீது ஏறி நடந்து சென்ற கோயில் பூசாரி. இந்தியா மொரீஷியஸ் இடையே 8 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு மொரீஷியஸ் நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருது. மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டத்தின் போது அதிபர் தரம் கூகுல் வழங்கி கௌரவித்தார். This concludes the insignia ceremony. Excellency. இரண்டு நாள் மொரீஷியஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. டெல்லி விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் பிரதமர் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார். டெல்லியில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தைச் சேர்ந்த 11 பேர் கைது. டெல்லி காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. வடமாநிலங்களில் ஹோலி பண்டிகை நாளை கோலாகலம். ஹோலி பண்டிகை பேரணியின் போது மசூதிகளை தார்பாய்கள் போட்டு மூட உத்தரப்பிரதேச அரசு முடிவு. அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் நாளை முழு சந்திர கிரகணம். சந்திரன் சுமார் 65 நிமிடங்கள் பூமியின் நிழலால் முழுமையாக மூடப்பட்டிருக்கும் என தகவல். ஐசிசி ஒருநாள் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் 3ஆம் இடத்திற்கு முன்னேறினார் குல்தீப் யாதவ். 10வது இடத்திற்கு இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா முன்னேற்றம். ஐசிசி வழங்கும் பிப்ரவரி மாதத்திற்கான பிளேயர் ஆஃப் தி மந்த் விருது. சிறப்பாக செயல்பட்ட இந்தியாவின் அதிரடி ஆட்டக்காரர் சுப்மன் கில் தேர்வு. இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் சகோதரி சகியின் திருமண நிகழ்ச்சியில் நடனமாடிய தோனி, ரெய்னா, ரிஷப் பந்த். நாட்டு பாடலுக்கு மூவரும் உற்சாகமாக பொங்க நடனமாடிய வீடியோ வைரல்.
நடிகை சௌந்தர்யாவின் மரணம் விபத்தல்ல, கொலை. ஆந்திரா நடிகர் மோகன் பாபுவுக்கு தொடர்பிருப்பதாக பரபரப்பு தகவல். நடிகை சௌந்தர்யா மரணத்தில் நடிகர் மோகன் பாபுவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சௌந்தர்யாவின் கணவர் ரகு விளக்கம். சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.